பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் பார்வையில் பாடி லாங்குவேஜ் ரொம்ப சில எஃபர்ட்ஸ் பிஹைண்ட். ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கு எஃபர்ட்ஸ் இருக்குது, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு சார். என் லைஃப்லேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நினைச்சு கூட ஆக்சுவலி மென்டலி ஃபிசிக்கலாக தாண்டி மென்டலி எனக்கு இருக்குல்ல ஒரு ஏன்னா கண்ணு தெரியாதவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் நான் யோசிச்சு கூட பார்த்துட்டு கிடையாது. அது இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு உணர பிடிச்சது. அண்ட் இந்த படத்துக்கான எஃபோர்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் நான் இந்த படத்துக்கு இவ்வளோ எஃபோர்ட் போட்டதில்லை. ஆப்வியஸ்லி ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது சார். நீங்கள் இன்னைக்கு இந்த படத்தை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க, என்கிட்ட வந்து சொன்னீங்க இந்த படத்தை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணீங்க, பெர்ஃபார்மன்ஸை வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எஃபோர்ட் டேரக்டர் அண்ட் ஹோல் டீம் எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை கொடுத்ததுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதுனதுக்கு, அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் கூட காரணம். இர்ஃபான் சார் தான் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு எடுத்துகிட்டு வந்தார். ஜாஃபர் சார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கு இந்த லெவலில் மார்க்கெட்டில் வந்து ஆமாம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம். இர்ஃபான் சார் மட்டும்தான் பியார் பிரேமாக்கால யுவன் சாரோட இருந்தார். சார், ஒரு காவல்துறை அதிகாரி எப்போ பார்த்தாலும் கூட்டிட்டு இருக்கீங்க, நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க, இது தப்புங்க சார். அது பண்ணக்கூடாதுனால சார் படத்தில் இருக்கு சார். இது நல்ல போலீஸா கெட்ட போலீஸா எங்களுக்கு புரியல சார். நல்ல போலீஸ் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். அது வந்து இந்த கேரக்டரில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எது நல்லது கெட்டது நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் மனுஷனும் நல்லது கெட்டது இருக்கும். பட் நல்லது டாமினேட் பண்ணணும். அந்த கெட்ட எண்ணங்கள் வரதே நல்லவனாக மாறுறது. சரி சார், இது ரியல் இன்சிடென்ட் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கேட்டதுன்னா என்ன தோணுச்சு? அதே மாதிரி நீங்கள் அந்த ரியலாக இருக்குன்னு ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் கொண்டு வந்தீங்களா? அவருடைய இதெல்லாம் கேட்டிங்களா? அந்த பொண்ணு உண்மையாலுமே கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்களா? ஏன்னா இதில் அப்படியே நம்ம விட்டோம் சார். இதில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ஒரே நிமிஷம் நான் பெஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் பார்த்த சர்ப்ரைஸ், எஸ்பெஷலி த்ரில்லர் படங்கள் நீங்கள் பயங்கரமாக ஹோல்ட் பண்ணி நீங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த சர்ப்ரைஸ் இல்லாமல் ரிவீல் ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணாமல் நீங்கள் ஹோல்ட் பண்ணி நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. இதுலேயே நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, இந்த சர்ப்ரைஸ் இதை ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸ்டோரி சாய்ஸ் சர்ப்ரைஸ் ஆகுது. ஸ்டோரி சாய்ஸ்ல எல்லா படமும் ராக்கியில் வந்து கண்ணை எடுப்பீங்க, இதில் உங்கள் கண்ணை எடுத்துட்டீங்க சார். டேரக்டர், இது இங்கே நடந்த இன்சிடென்ட்டா? ரியல் இன்சிடென்ட் இங்கே நடந்தது? தமிழ்நாட்டில் நடந்தது? இங்கே நடந்த இன்சிடென்ட் கேரளாவில் நடந்தது. நிறையா கேரளாவில் நடந்திருக்கு, நிறையா வெளி மாநிலங்கள்லேயும் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட் வந்து இப்போ நம்ம டீட்டெயிலாக பேச வேணாம், ஏன்னா ஆடியன்ஸ் வந்து அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். அந்த இன்சிடென்ட் பேஸ் அவுட் பண்ணும்போது அந்த கேரக்டரோட எண்ணம், கேரக்டரோட இன்டென்ட் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ரூட்டடாக அவ்வளோ இருக்கிறதுனால தான் இந்த கதை வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லப்படணும்னு. எப்போ சார் ஒரு அதாவது காவல்துறை வந்து காமிச்சிருக்காங்க எல்லாம் இன்சிடென்ட். இப்போ கூட சமீபத்தில் நடந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஜித் குமார் அதாவது உயர் அதிகாரிகள் எல்லாருமே செய்கிறதப்ப நேரடியாக காமிச்சிருக்கீங்க. என் உயர் பதவியில் இருக்கவங்க செய்ய முடியுதா? இதெல்லாம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கேரக்டர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழன், அந்த கேரக்டர் பேசுறது ஃபுல்லா மலையாளமா இருக்கு, புரியவே மாட்டேங்குது. நாங்க எந்த கேரக்டர் சொல்ல சார். அவர் தமிழ்னா நம்ம சித்தரிக்கல படத்துல இல்ல வருது. நான் ஸ்ரீலங்கால இருந்து வந்தேன் அப்படின்னா ஸ்ரீலங்கால இருந்து அகதியா வந்தேன்னு தான் சொல்றேன். ஆனா அவர் மலையாளம் பேசுறாரு. தமிழ் ஸ்ரீலங்கால இருந்து வேலை பார்க்க போனாங்க. சாரி, கேரளால இருந்து வேலை பார்க்க ஸ்ரீலங்காவுக்கு போனாங்க. அங்க வாழ்ந்த ஒருத்தர் அங்கேயிருந்து இங்க வந்திருக்காருன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஸ்ரீலங்கன் தமிழர்னு நம்ம அவரை சொல்லலை. அவரோட மொழியும் அவரோட ஸ்ட்ரக்சரும் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து போன மாதிரி கேரளாலேருந்து போனாங்க இல்லையா, அங்க இருந்தாங்க. அங்க வார ஆரம்பிச்சோன்னா அவங்க வந்துட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க. அதை பேஸ் அவுட் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுது. அவர் பிறந்த மொழி, அவர் வீட்டில் பேசின மொழியை அவர் கேரி ஃபார்வர்ட் பண்றாரு. செகண்ட் ஹாஃப் வந்து இது வந்து நிறைய இப்போ இங்கிலீஷ் படத்தில் 2-3 படத்தில் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். செகண்ட் ஹாஃப்ல இது எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் நடக்கும். அது அங்கிருந்து எடுத்ததா ஸ்டோரியை இங்கிருந்தே எடுத்ததா? இல்லை சார், இது ஒரிஜினலாக வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் சார். ஒரு எல்லா கதைக்கும் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குல்ல சார், 2 கண்ணோட்டம் இருக்கு. நாங்கள் மொத பாதியை ஒரு கண்ணோட்டமாகவும் இரண்டாவது பாதியை இன்னொரு கண்ணோட்டமாகவும் சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணுவோம். இப்போது என்ன சொல்கிறது, இப்போ இந்திரான்றது வந்து லார்ட் ஆஃப் லைட், வெளிச்சத்துக்கும் இருட்டுக்குமான பொருள். வெளிச்சத்தோட கதையை முதல்ல சொல்லியிருக்கோம், இருட்டுக்கான கதையை இது சொல்லியிருக்கோம். ஸோ இது பெர்ஸ்பெக்டிவாக மட்டும்தான் வந்து கன்சீவ் பண்ணணும்னு இன்டென்ட் பண்ணுவோம். எங்கேருந்தும் இன்ஸ்பயர் ஆகுது.
அந்த எங்களுக்கு தெரிய வந்த கதையை எவ்வளவு ஆத்மார்த்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஆத்மார்த்தமா சொல்லுவோம். டேரக்ட் சார் அதே மாதிரி சார் டைட்டில் வந்து இந்திராங்கிறது ஃபீமேல் அந்த ஃபீல் வருது. நான் கூட ஏதோ ஃபீமேல் சப்ஜெக்டா இருக்கும் அப்படின்ட்டு தான் உள்ள இந்திர பகவான் அதான் அது புரியுது எனக்கு. அது இந்திரகுமாரன் இந்திரன் அந்த மாதிரி இல்ல படத்துல வருது இந்திரகுமார் சார். இல்ல ஒருவேளை சுனில் நடிச்சிருக்கிறாரு தெலுங்குலயும் இதே டைட்டில் விட்டுருலாம் தெலுங்குலயும் அதே அப்படிங்கறதுனால அதுவும் தெலுங்குலயும் நமக்கு இந்திரான்ற அதே தெலுங்குலயும் இதே டைட்டில் தான். மதுவுக்கு எதிராக எடுத்திருக்கீங்க, அதுக்கு ஒரு பாராட்டுகள். மது பழக்கத்துக்கு எதிராக எடுத்திருக்கீங்க, அதுக்கு ஒரு பாராட்டுகள். ஆல்கஹாலும் மது பழக்கமும் எவ்வளவு வந்து ஒருத்தவங்க லைஃபையும் அதனால அவங்களை சார்ந்திருக்கவங்க வாழ்க்கையும் எவ்வளவு அஃபெக்ட் ஆகுதுன்றத சொல்லணும்ன்றது தான் சார். ஆவணப்படமா இல்லாம ஒரு நல்ல ஒரு இன்டென்ட்டோட தான் சார். முக்கியமான படத்துல நல்லா வழி நல்ல மியூசிக் நல்லா போட்டுருக்காங்க. பட் ஆனா நீங்க சவுண்ட் கம்மி பண்றது இல்ல சார், அது வெளியில பேசுற டயலாக் மியூசிக்கோட மெர்ஜ் ஆகுது. தியேட்டர்ல டெக்னிக் இல்ல உங்களுக்கு சொல்றேன். தியேட்டர்ல டெக்னிக் சார் இப்ப எல்லா தேட்டரும் சார் இப்ப எல்லா தேட்டரும் தனித்தனி ஆடியோ வரும் சார், சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. எல்லாத்துக்கும் இனிமே சரி பண்ணுவீங்களா? இல்ல சார், தியேட்டர்ல சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸோட காலிபிரேஷன் கம்மியா இருக்கு சார். சரௌண்ட்ல வந்து மியூசிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இங்க நடந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. ஆனா நீங்க உங்க சஜஷன்ஸ் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணி தியேட்டர்ல வரும்போது கரெக்டா பண்ணுவீங்க சார். 81 வந்து ராஜ் பரத் ஒரு புதுமுக டைரக்டர் உச்சக்கட்டம் ரொம்ப ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் எடுத்திருக்காரு. அந்த டைம்ல நான் ஒரு 44 இயர்ஸ் வந்தேன். அது இன்டர்வல் பிளாக்ல வந்து சஸ்பென்ஸ் கொடுத்துட்டீங்க நினைச்சேன், ஒரு ட்விஸ்ட் கொடுத்தீங்க. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் தேங்க்ஸ். தமிழ்நாட்டில் பல குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை வெற்றி கொண்டுட்டாங்க சமீபத்தில். அவங்களுக்கு உடனே ரியாக்ஷன் எடுத்துன்னு அவங்க சுட்டு கொண்டுட்டாங்க. ஆனா நீங்க ஒரு காவல்துறை தப்பு செய்யறத வந்து நீங்க வந்து மன்னிச்சிடுறீங்களே? மன்னிக்கல சார். நீங்க இல்ல, குற்றவாளிய மன்னிச்சு வெளியில விடுறீங்க. தண்டனை வந்து அந்த தவறை புரிஞ்சுட்டு வாழ்க்கை ஃபுல்லா அந்த தவறை உணர்ந்து வாழ்றதுதான் சார் உண்மையானது. சார் இப்பதான் முதல் படம். ஆமா, அவர் வந்து இன்னும் வளர்ந்து அவ்வளவு தூரம் அவர் இன்னும் ட்ரெயின் ஆகல சார். சார் வசந்த் சார் சார் இந்த கேள்வி ஹீரோ சார் நீங்க பண்ற படம்லாம் ஈகிக்கவே முடிய மாட்டேங்குது. எப்படி சார் நானும் உட்காந்தோம்னா எப்படியா எல்லாம் நடக்கும்னு நினைச்சிருவோம். இந்த படத்துலயும் சரி நீங்க நடிக்கிற படங்கள்லாம் என்ன ஸ்கேல் வச்சிருக்கீங்க நீங்க கதை கேட்டு ஓகே பண்ணுங்க சார்? ஏன்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு யோசிச்சா எதுவுமே இல்ல, வேற மாதிரி இருக்குது. இல்ல சார், ரவி சார் பத்தி இவர் வந்து குவான்டிட்டியை விரும்புறவர் கிடையாது, குவாலிட்டியை விரும்புறவர். இவர் கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அவர் தேர்ந்தெடுத்து கரெக்டா இப்படிதான் பண்ணணும்ன்ற ஒரு கண்ணோட்டத்துல நினைக்கிறேன் சார். அந்த கண்ணு மட்டும் ஒன்று வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஆக்ட் பண்ண ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், கஷ்டம். அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணாரு அவரு? ட்ரைனிங் போனாரு சார். எல்லாத்துக்குமே ட்ரைனிங்கா சார்? வந்து எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணாரு. ரெஜின் ஒரு ஆக்டிங் கோச் வச்சாரு, ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி தான். தியேட்டர்ஸ் கலர் பண்ணிருக்கீங்க. எத்தனை படங்கள் உங்க கையில நின்னுட்டு இருக்கு? எத்தனை படங்கள் நிக்குது? நீங்க எவ்வளவு இருக்கு யோசிச்சா நாளைக்கு காலையில எத்தனை தியேட்டர் நாங்க ஆல்மோஸ்ட் இல்ல சார், உங்ககிட்ட ஒரு பக்கம் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் உங்களுக்கு எவ்வளவு தியேட்டர் வந்து கேப்டனுடைய இது இறங்குது. படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். அது தியேட்டர் எத்தனை வருதுன்னு ஒரு 150 தியேட்டர்ஸ் பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேமா, தேங்க்ஸ். நீங்க கொடுக்குற சப்போர்ட் இருக்கு, நல்லபடியா சப்போர்ட் பண்ணுங்க. தெரியும் ஓகேங்களா? செகண்ட் பார்ட்டுக்கான ஐடியாஸ் இருக்கு. நீங்க ஆடியன்ஸ் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுலையும் ஆடியன்ஸ் இதை ரிசீவ் பண்றதுலையும் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இன்னொரு சான்ஸ் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு மூலமாகவும் இதோட செகண்ட் பார்ட் நெட்டா பண்ணுவோம். இல்ல சார் அந்த சவுண்ட் மட்டும் பாத்துருங்க சார்.